மலையாள திரைத்துறையை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மேல பல நடிகைகள் பாலியல் புகார் கொடுத்திருக்கிற விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதோட எதிரொலியா நடிகர் சங்க தலைவர் பொறுப்புல இருந்து மோகன்லால் உட்பட பல நிர்வாகிகள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. கேரளா மீட்டூ மூவ்மெண்ட்னு இந்த பிரச்சனை அங்க இப்ப மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. இத பத்தி நடிகை குஷ்பு, ஷக்கீலா, பார்வதி, ரேவதின்னு பலருமே பேசிட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் விஷால் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரோட ரசிகர்களை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் செய்தியாளர்களோட கேள்விக்கு பதிலளிச்சிருந்தாரு. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க அதான் சொல்றேனே, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு அது எப்படி ஒரு மாதிரி தவறான செயலா இருக்கு. ஈஸியா யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்னு, கரெக்டா அது உண்மை தெரியணும். சரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க நடிகர் சங்கம். எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு வந்தது நாங்க அது டெஃபினட்டா அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதான் சொல்றேன்னு, செருப்பால் அடிங்க. எவனாவது அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னா செருப்பால் அடிங்க, அவ்வளவுதான். செய்தியாளர்கள் விஷால் கிட்ட மலையாளம் இண்டஸ்ட்ரியில அதிகரிச்சுட்டு வர பாலியல் புகார் பத்தி கேட்ட கேள்விக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா செருப்பால் அடிங்க, சில உப்மா கம்பெனிங்க வாய்ப்பு தரதா சொல்லி நடிகைகளை ஏமாத்துறது உண்மைதான், பெண்கள் தான் தைரியமா அவங்கள எதிர்கொள்ளணும், ஏதாவது இப்படி புகார் வந்தா கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இருந்தாரு. அப்போ செய்தியாளர் ஒருத்தர் ஸ்ரீரெட்டி கூட தான் உங்க மேல புகார் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்ல விஷால் அவங்கள யாருன்னே தெரியாது, ஆனா அவங்க பண்ண சேட்டைகள் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நடிகர் ஸ்ரீரெட்டி சில வருஷங்களுக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ், ஏஆர் முருகதாஸ், சுந்தர் சி, விஷால்னு இவங்க மேல பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தாங்க. சொல்ல போனா நடிகர் விஷால பலருமே அனகோண்டான்னு ட்ரோல் பண்றதுக்கு காரணமும் நடிகை ஸ்ரீரெட்டி கொடுத்த இன்டர்வியூ தான். இப்படி நடிகர் விஷாலுக்கும் ஸ்ரீரெட்டிக்கும் பிரச்சனை தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த நிலையில பிரஸ் மீட்ல ஸ்ரீரெட்டியை யாருன்னே தெரியாதுன்னு விஷால் சொன்னதுக்கு ஸ்ரீரெட்டி இப்போ பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் மிஸ்டர் வுமனைசர், வெள்ள முடி வச்சிருக்கிற ஓல்ட் அங்கிள், ஒரு மீடியா முன்னாடி பெண்ணை பத்தி பேசும்போது உங்க நாக்க அடக்கி பேசணும். கேவலமா ஒரு பெண்ணை பத்தி பேசுறது, நடுங்கிட்டே பேசுறது, நல்ல மனுஷங்களுக்கு நீ பிரச்சனை ஏற்படுத்துறதுன்னு இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நீ எல்லாம் எப்போதுமே ஃப்ராடு தான், உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. மீடியா முன்னாடி நீ அவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப மரியாதையான ஆளுன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஏற்கனவே நீ ஒரு பைத்தியம்னு பல முறை நிரூபிச்சிருக்க. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உன்னை விட்டு போயிட்டாங்க. ஏன் உன்னோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆச்சு? அது ஏன்? அடுத்த முறை இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நீ சங்கத்துல ஒரு பொறுப்புல இருக்கனா, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஒழுக்கமா இருக்கணும். கர்மா ஆல்ரெடி உன்னை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கு. என்கிட்ட நிறைய செருப்பு கலெக்ஷன் இருக்கு, உனக்கு வேணுமா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு நடிகர் விஷால் ஸ்ரீரெட்டி யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதுக்கு பதிலளிக்கிற விதமா ஸ்ரீரெட்டி பேசியிருக்காங்க. மேலும் விஷால் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா செருப்பால் அடிங்கன்னு சொன்னாரு. இந்த நிலையில ஸ்ரீரெட்டி செருப்பு வேணுமான்னு கேட்கறது மூலமா மறுபடியும் விஷால் மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸ்ரீரெட்டியோட இந்த போஸ்டுக்கு விஷால் தரப்புல இருந்து விளக்கம் வருதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.